ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்களை நமக்கு 3 பயிற்சி தெரியும். ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று சனி பயிற்சி, அடுத்தது ராகுகேது பயிற்சி. இந்த 3 பயிற்சியும் நீண்ட கால பயிற்சியாக இருப்பதனால முழுமையான பலனை பெறுவதற்கு சற்று தயக்கமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பார்த்தாலும் ஒரு அற்புதமான பயிற்சி தான். 3 பயிற்சியும் தர முடியாததை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் சுக்கிரனுடைய பயிற்சி. குறுகிய கால பயிற்சி தான். அதே நேரத்துல குரு பயிற்சிக்கு இணையான ஒரு பலன் தரக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி செப்டம்பர் 2 வரை சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகின்றார். ஒரு கிரகத்துடைய பயிற்சியை வைத்து முழுமையாக சொல்லிவிட முடியாது. அதே நேரத்துல கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார் சுக்கிரன். கன்னி யாருடைய இடம் என்று பார்த்தால் புதனுடைய இடம். ஆனால் புதன் அங்கு இல்லை. புதன் இல்லாத அந்த இடத்தில் இருக்கின்ற கன்னியிலே இருக்கக்கூடிய சுக்கிரன் பலம் இழக்கின்றார், அதிசாரமாகின்றார், பலத்தை இழக்கின்றார். ஒரு கிரகத்தை பொறுத்தவரை எல்லா கிரகமும் பலம், மனிதனுக்கு எப்படி பலம் பலகீனம் இருப்பதை போல நவ கிரகங்களுக்கும் பலமும் பலகீனமும் உண்டுதான். அந்த வகையில் பலம் இழந்த சுக்கிரன், ஒரு நவகிரகத்துல சுக்கிரன் பலம் இழக்கவே கூடாது. அவர் பலம் இழந்தால் உடலும் மனமும் கடுமையாக பாதிப்பதை என்னுடைய ஜோதிட அனுபவத்தை நான் சந்தித்திருக்கின்றேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக கன்னியில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கின்றார். சனி பகவானுடைய பார்வையின் பலம் நமக்கு தெரியும் தானே. அதே நேரத்தில் பண்ணா மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி மாதிரி தான். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரே ஒரு ஆறுதல் என்ன என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி. மிதுனராசி அன்பர்களே, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்றுதான் சொல்லுவேன். சற்று கவனமாக பொறுமையாக நிதானமாக கேட்டால் மட்டுமே போதும். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் என்றுதான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிதுனராசியில் இப்ப யார் இருக்கான்னா புரிந்து கொள்ளுகின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய் அங்கு இருக்கின்றார். செவ்வாய் அங்கு இருப்பது பலம் இழந்த அந்த சுக்கிரனுடைய செயலுக்கு ஈடான ஒரு செயலை தரக்கூடியதுதான். நவ கிரகங்களில எல்லா கிரகங்களும் உங்களை கைவிட்டாலும் கூட செவ்வாய் துணை இருப்பதனால அற்புதமான ஒரு காலம். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கலத்திரகாரகன் என்று சொல்வார்கள். அதே நேரத்துல இனம் புரியாத சில அடிவயத்துல சில பயம் தோன்றி மறையும். குறிப்பா சொல்ல போனா மறைமுக நோய்கள் என்று சொல்லக்கூடிய சில நோய்கள் வந்து போக இருப்பதனால கவனமா இருங்க. அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு பழகுவதும், அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு ஒரு தொழில் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளவும், அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு நீண்ட தூர பயணம் செல்வதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுவது நல்லது. குறிப்பா சொல்ல போனா தடைகள் அகலும். குறிப்பா சொல்ல போனா சனி ராசி அவருடைய பார்வை இருப்பதனால பயப்படவே வேண்டாம். சனியுடைய பார்வை எல்லா விதத்திலுமே கெழுகல் தருமா தெரியாது. காரணம் சனியினுடைய பார்வை சுக்கிரன் மீது படுவதனால ஒரு நல்ல மாற்றம் தாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா குரு உங்களுக்கு பலமாக இருந்து பல வகையிலும் உதவி செய்வார். அதே நேரம் பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடிய உங்க வாழ்க்கையில கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் அதிகம். குறிப்பா சொல்ல போனா குடும்பத்துல நிகழ்ந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளையும் படிப்படியாக குறைவதை இந்த காலகட்டத்தில் உணர்வீர்கள். சுபத்துவம் என்று சொல்லக்கூடிய சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தொட்டால் சுடும் நெருப்பு நமக்கெல்லாம் தெரியும். சில அனுபவங்களை இந்த காலகட்டத்துல பலமிழந்த சுக்கிரன் உங்களுக்கு பாடம் நடத்தி செல்வார். கவனமாக இருந்து விடுங்கள். மன ரீதியா உடல் ரீதியா சில தவறான தொடர்புகளை இந்த காலத்தில் சந்திக்க வேண்டி இருப்பதால் எதிர்கால நலனை கருதி உடலும் மனமும் சரியாக அமைந்து கொண்டு விட்டாலே போதும். பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீடை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 4ஆம் வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த கணவன் மனைவி உறவு தான். இந்த உறவு பலப்படும். உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து உறவினர்கள் மத்தியில தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய
ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். சில புது புது பிரச்சனைகள் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சுக்கிற மாதிரி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். என்னுடைய அனுபவத்துல சொல்ற, மனதுல சில விரக்திகள் வரும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பலம் இழந்தாலும் கூட நான் சொன்னேன் அல்லவா, ஒரு அற்புதம் தான். தவித்த வாய்க்கு தண்ணீர், பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் உணவு கிடைப்பது போல செவ்வாய் துணை இருப்பதனால, தன்னுடைய 4ஆம் பார்வையை கண்ணியில் சுக்கிரன் மீது படுவதனால மிதுன ராசிக்காரர்கள் கவலையே பட வேண்டாம். என்னுடைய அனுபவத்துல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த 31 நாட்கள் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ இழந்தவற்றை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை செவ்வாய் அமைத்து தருவார். அதே நேரத்தில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கவலையே படாதீர்கள், கருணையே வடிவானவர். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அசுரகுருவாக இருந்தாலும் கூட தேவகுருவுக்கு இணையானவர். அவர் பலம் எடுக்கின்றார் ஒழிய, பலம் இழந்தாலும் கூட அவருடைய ஆதரவும் அருளும் உங்களுக்கு மிதுன ராசிக்கு எப்பவும் இருக்கும். நல்ல வீடு கட்டி முடிக்கின்ற, பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை இந்த காலகட்டத்தில் அமையும். நீங்கள் சொல்ல வேண்டிய 3 பலம் என்று சொல்வேன். தேக பலம், தெய்வ பலம், மனோபலம். 2 பலம், தேக பலமும் மனோபலமும் குறைந்த ஒரு காலகட்டம் இந்த சுக்கிரன் பலகீனமான இந்த காலகட்டம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீச பங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத முன்னேற்றங்கள், எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு கிடைப்பதற்கான சூழ்நிலையும் சுக்கிரன் அமைத்து தருவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்றால், உங்கள் அருகில் உள்ள அல்லது நீண்ட தூரம் உள்ள மகாலட்சுமியினுடைய திருக்கோயில் சென்று செந்தாமரை மலர்களால் வழிபாடு செய்து பாருங்கள். அவ்வாறு மகாலட்சுமி ஆலயம் அருகில் இல்லை என்றால் தாயாரை வழிபடலாம். தாயாரும் மகாலட்சுமியுடைய அம்சம் தானே. அந்த வகையில மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பலம் இழந்த இந்த சுக்கிரனுடைய பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நல்ல அனுபவங்களையும் தரக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் அமைகின்றது.